வெல்கம் டு எம்ஆர்எஸ் vlogs. இன்றைக்கி நம்ம ஒரு இது நான் பார்க்க போகிறோம். அது பேர் அப்புறமா சொல்கிறேன். ப்ராக்கோலி பாருங்கள், கேரட்டு பாருங்கள், இங்கே பாருங்கள். இது தண்ணியில் கல்லுப்பு போட்டுக்கணும். கேரட்டு, வெள்ளரிக்காய், அது மாங்காய் மட்டும் நினச்சிக்காதீங்க, வெள்ளரிக்காய் இந்தமாரி அரிஞ்சிக்கணும். இங்கே பாருங்கள், இந்த இது எப்படிக்குன்னு முழுசாக எப்படிக்குது பாருங்க guys. பாருங்கள், இப்போ வந்து வெள்ளரிக்காய் போடணும். வெள்ளரிக்காய் போடணும் பாருங்கள். வெள்ளரிக்காய் போட்டு 2 minutes வேக வைக்கணும். வெள்ளரிக்காய் போட்டாச்சு பாருங்கள். இப்போ கிண்ணு காமிக்கிறேன் பாருங்களா. பாருங்கள் பிடிக்கிறேன்னு பாருங்கள். அது ரொம்ப வேகக்கூடாது, கொஞ்சம் சீக்கிரமாக தான் வெந்துடும். வாங்க எடுக்கலாம். வாங்க 2 minutes ஆர் லேட்டர் திரும்பியும் வரலாம். கொட்டிக்குது பாருங்கள், அது எடுத்து வச்சிடலாம். கொதிக்குது, ரொம்ப கொதிக்குது, எடுத்து வைக்கலாம். எடுத்து வச்சாச்சு. கொஞ்ச நேரம் எடுத்து வச்சாச்சு பாருங்க. இப்போ வந்து கேரட்டு போடணும். கேரட் கொஞ்சம் லேட்டாக தான் வேகும் பாருங்கள். கேரட் கொஞ்சம் வேகும் பார்க்கலாம். இருங்க, கேரட்டை காமிக்கிறேன். இல்லை வந்து பாருங்கள், கேரட் இது வந்து ஹை ஃப்ளேமில் வைக்கணும். சரி, பூண்டு பாருங்கள், பூண்டு அரிஞ்சிக்கணும். இது வந்து எங்கள் அம்மா அறிகிறாங்க, பார்த்துங்க. எங்கள் அம்மா அறிகிறாங்க பூண்டு. அது லாஸ்ட், இது வந்து கொஞ்ச நேரம் அப்புறமா தான் போடணும், பார்த்துக்குங்க. இந்த பூண்டு பாருங்கள், காமிக்கிறேன். உங்கள் அது கொடிச்சிட்டு இங்கே பாருங்கள், மஞ்சள் கலரில் இருக்குது. அது வந்து அந்த கேரட்டை சாறு அந்த எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கோங்க. அதை எடுத்தாங்க வச்சுங்க. கேரட் எடுத்து வைக்கலாம். கேரட் எடுத்து வைக்கலாங்க. இது அதிகமாக பார்க்குறது வேலை, கொஞ்சம் அதிகமாக பார்க்குறது எங்கள் அக்கா தான். மற்ற மீதி வேலைலாம் எங்கள் அம்மா தான். ப்ராக்கோலி போடலாம். ப்ராக்கோலி பேர் சொல்லிட்டா, இது பேர் இருங்க. ஃபஸ்ட்டு இது வந்து சிம்மில் வைக்கணும், பார்த்துங்க. சிம்மில் வைக்கணும். இந்த இது எடுத்துக்கணும். உங்களுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லைன்னா மிளகா அரைச்சி அதில் வச்சிங்கன்னா வரும். பாருங்கள், ப்ராக்கோலி வேவலை, இன்னும் கொஞ்சோண்டு வேகணும். ப்ராக்கோலி எடுத்து வைக்கலாம் காய்ஸ். பாருங்கள், எடுத்து வச்சாச்சு. அந்த தண்ணியை பாருங்கள் எப்படி க்ரீன் கலரில் வேறு மாரி இல்லை, பார்த்துக்கோங்க. அங்கே பாருங்கள், இருங்க பார்த்துக்குங்க. அங்கே பாருங்கள், கிட்ட காமிக்கணும். கை வைக்கிறேன். சூடாக இல்லையா பார்க்குறேன். சுடுதுங்க, அப்பா சுடுதுங்க ரொம்ப. இப்போ பாருங்கள், எங்கள் அக்கா செய்ய போகுது. 80s. ஹாய் காய்ஸ், நான் வந்து தனுஷா பேசுகிறேன், பார்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கணும். 1 ஸ்பூன் தான், நான் தெரியாமல் 2 ஸ்பூன் ஊற்றிட்டேன், பார்த்துக்குங்க. நான் தனுஷாவில் எங்கள் அக்கா தான். ஃபஸ்ட்டு பூண்டு போட்டுக்குங்க, அப்புறம் அந்த இதை போட்டுக்குங்க. எண்ணெய் வந்து ஒரு இதுதான் போடணும். எண்ணெய் வந்து 1 ஸ்பூன் தான் போடணும். நீங்கள் எண்ணெயில் தான் பட்டர் போட்டுக்குங்க. அதில் ஒரிஜினலாக பட்டர் தான் போடணும். நாங்கள் வந்து எண்ணெய் போட்டுக்கணும். அது கிண்டிக்கணும். அது வந்து சிம்மில் தான் வைக்கணும். பாருங்கள், சிம்மில் தான் பார்த்துக்குங்க.
சிம்மில் வச்சுக்கலாம். அந்த மாரி அது பூண்டு வதங்கினோடனே தான் அப்புறம் வந்து பண்ணணும். பூண்டு வதங்கினோடனே அந்த காய்கறிலாம் போடணும். பாருங்கள், பார்த்துக்குங்க. ரொம்ப கிண்டிக்கணும். எங்கள் அக்கா தெரியாமல் ஆனில் வச்சுட்டு சிம்மில் வைக்காமல். சரி பாருங்க, கிட்ட காமிக்கிறேன் பிடிக்குது. ப்ரக்கோலி கேரட்டு அது வெள்ளரிக்காய்லாம் போட்டுக்குங்க. அது வதங்கணும். ரொம்ப வதங்கினா லேசாகவே வதங்கட்டும். பார்த்துக்குங்க. பாருங்கள், எடுத்து காமிக்கிறேன். எங்கள் அக்கா பேர் வந்து தனுஷா. பாருங்க காய்ஸ், குறுகில் எங்கள் அப்பா வந்துட்டாரு. அதான் உப்பு போட்டுக்கணும் லைட்டாக. அது கூட ஃபஸ்ட்டு வந்து கல்லுப்பு போடணும் தண்ணி கூட. இப்போ வந்து நார்மல் சால்ட்டு பார்த்துக்குங்க. கையெல்லாம் நடுங்குதுப்பா, வீடியோ எடுக்கவே எனக்கு தான் வீடியோ எடுக்க நடுங்குது. பார்த்துக்குங்க. இங்கே டிஷ்ஷு லாஸ்ட்டாக காமிக்கிறேன். அதுக்கு பதிலாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க பார்க்கலாம். அது ரொம்ப வதங்கினே இருக்கக்கூடாது. எங்கள் அக்கா வதக்கிடுது. கொன்னார் கைஸ் தான் வதக்கணும். பாருங்கள், எங்கள் அக்கா தூக்கி வீசுது. பாருங்கள் வீசுது. அவ்வளோதான், வெளியே ஊந்துட்டு அதை எடுத்து இதில் போடும். பாருங்களேன் எங்கள் அக்கா, பாருங்கள் அதை எடுத்து போடுது. அதுமாரி கீழே ஊந்துலாம் நீங்கள் எடுத்து போடாதீங்க. அதுங்க ஐயோ, என்னடா இருட்டாயிடுச்சு. வா. ஓகே, அவ்வளோதான். என்னடா இருட்டாயிடுச்சு. அவ்வளோதான், டிஷ்ஷு ரெடி. இருங்க காமிக்கிறேன் டிஷ்ஷை. டிஷ்ஷு உள்ளேயும் லைட்டாக வதக்கணும் தட்டில் போட்டதுக்கப்புறம். இப்போ பாருங்கள், உள்ளே போய் காமிக்கிறேன். உள்ளே வச்சு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.